நம்ம லைஃப்பில் நிறக்குறை நிறையா இருக்கும். அப்படி இல்லாமல் சந்தோஷமாகவே இருந்தால் போர் அடிச்சிடாது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைஃப் கிடைக்கலன்னா நம்மளுக்கு கிடைச்ச லைஃப்பை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் கனவு கோட்டையெல்லாம் காண்டிகிட்டு இருந்தேன். லைஃப்னால் இதுதான் உட்கார வைக்கிற பாயிண்ட் வரும் எல்லாருக்குமே. இப்போ நானும் என் கணவரும் கடலூர் ஆனந்தம் சில்கில் தான் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை மாமா அதுக்கப்புறமேட்டு என்னோடய பொண்ணுக்கு தான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு ஆனிவர்சரி, அதே மாதிரி என் பொண்ணுக்கு பர்த்டே. நிறைய லவ்வுக்காக ஏங்கியிருக்கேன். ஏன் அப்பா அம்மா ஆனிவர்சரியை கொண்டாட கொடுத்து வைக்கலன்னு கூட நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ கிடையாது. ஒரு போராட்டமான நிம்மதியே இல்லாத ஒரு லைஃப்லேருந்து கிடைச்ச ஒரு நிம்மதியான லைஃப் தான் எனக்கு இது. காசு பணம் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு முக்கியம்தான். ஆனால் அதையும் தாண்டி நிம்மதியான ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஃபேமிலியாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது அது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. சரி, நீலாம் உங்கள் மாமியார் கூட எலியும் புலியுமா சண்டையெல்லாம் போட்டதே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கான புரிதல் எங்கே வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் கோவமாக அந்த எதுக்கு என்கிட்ட உடனே வந்து பேசணும்னு நினச்சேன், நான் திட்டினா அடித்தா எதுக்கு அதை மறந்துடுறேன்னு கேட்டார். அப்போ நான் வேறு, உங்கள் மாமனார் மாமியார்லாம் வேறையான்னு கேட்டார். என்னை எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி தான் அவங்களையும் நீ பார்க்கணுன்னு சொல்லுவார். உன் ஈகோலாம் தூக்கி போட்டுன்னு நார்மலாக இருன்னு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். எனக்கு சில விஷயம்லாம் புரியாது, அப்பா அடிக்கடி சொல்லி புரிய வைப்பார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கேட்க கேட்க பழகிடும். என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய கொழுந்தனாரும் என்னோடய ஓரவத்தையும் வந்து கேக் ஊட்டிட்டா. அப்புறம் கேக் வெட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அத்தை மாமாவுக்கு வந்து ஆனிவர்சரியும் கொண்டாடியிருந்தோம். இந்த டே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா ஆனிவர்சரி ஃபஸ்ட் டைம் அத்தை மாமாவுக்கு வந்து செலப்ரேட் பண்ணுறோன்றதுனால ரொம்பவே புதுசாக இருந்தது அந்த ஃபீலிங்ஸு. என்னோடய கணவரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஸ்டே டியூன் வித் மீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை டாட்டா.